வெல்கம் டு ஜஸ்மின் டெய்லர்ஸ். நான் இந்த வீடியோவில் ஒரு சாரி ப்ளவுஸை எப்படி அளவெடுக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இந்த சாரி ப்ளவுஸ் எந்த அளவுடையது என்பதை என்னென்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லித்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சாரி ப்ளவுஸை நீங்கள் இப்படி திருப்பிட்டு ஒவ்வொரு சைடாக நான் அளவெடுப்பேன். அது இந்த இதில் இருந்து இதில் எவ்வளவு தூரம் இந்த தையல் தைச்ச இடம் வரையில் எவ்வளவு இருக்குன்னா 10 இன்ச்சு இருக்குது. இந்த 10 இன்ச்சியை வச்சுக்கொண்டே நாங்கள் அளவெடுக்க முடியும். இது 10 இன்ச்சு என்றா ஒரு சைடில், அதாவது கூட்டுற சைடில் 10 இன்ச்சு வந்து இதை 4ஆல் பெருக்கினாலே 40. அப்போ உண்மையிலேயே இந்த பிளவுஸ் 40 செஸ்ட் வந்து எங்களால் கண்டுபிடிக்க இயலும். பக்கம் 10. அதே மாதிரி இந்த சைடும் இந்த 10 இன்ச்சு இதில் வச்சுக்கொண்டு இங்கால பாருங்க, இதுல 10, அதுக்கப்புறம் இது அளந்த 21 இருக்குது. 21னாலும் 42 வரும். பாருங்க, இது 21. இதை இப்படி பின்னால திருப்பி இதை இப்படி நேர வச்சுட்டு இந்த 21ஓட இந்த தையல் இருக்கிற இடத்துல இருந்து இந்த தையல் இருக்கிற இடம் வரைக்கும் பாருங்க 42 இருக்குது. அப்போ 42 சொன்னால் இந்த பிளவுஸ் வந்து இது வந்து டோட்டலாக நாங்கள் பஸ்ட்டு அளந்த அளவு தான். இது பஸ்ட்டை நாங்கள் அளவெடுத்திருக்கிற அளவு. அப்போ இந்த 42 இப்படி அளந்து வந்தால் இதுலேருந்து 2 இன்ச்சியை கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸினுடைய செஸ்ட் மெஷர்மென்ட் 40 இருக்கு. இப்படி ஒரு முறையில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு பாருங்க. உண்மையிலேயே சாரி பிளவுஸ் தைச்சு நாங்கள் பட்டியில் இருக்கிற அளவும் பாருங்க, இதுல 10 இன்ச்சு இருக்குது ஒரு சைடுக்கு. அப்ப இந்த பக்கம் 10 இன்ச்சு, இந்த பக்கம் 11 இன்ச்சு மேய இருக்க வேணும். என்னன்னு சொன்னா பட்டிக்கும் சேர்ந்து இருக்கு. நீங்க பாருங்க, இந்த சைடுல உங்களுக்கு 11 இருக்கு. அப்ப 10ம் 11மே 21 வந்துடும். இப்படி இருந்தாலும் நீங்க 21 இருக்குது, 10ம் 11ம் 21 இருக்குது. 21 2ஆல பெருக்கினா 42 வரும். அப்ப 42 இது பஸ் மெஷர்மென்ட் தானே. அப்ப அதுல இருந்து 2 கழிச்சீங்கன்னு சொன்னா 40 சொல்லி அதுவும் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இது 40 இன்ச்சு செஸ்டுடைய பிளவுஸ் வந்து. இப்போ இன்னும் ஒரு மெத்தட் நீங்க பாருங்க, இந்த ஆம்கோலை வச்சு கூட நாங்க கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இந்த ஆம்கோலை இதில் வச்சுக்கொண்டு இங்கே பாருங்க, இதில் 9 இன்ச்சஸ் எங்களுக்கு வருது. நான் இழுத்தும் பிடிக்கல, சும்மா நார்மலாக தான் பிடிச்சிருக்கிறேன். 9 இன்ச்சண்டா 9 இன்ச்சோட 1 கூட்டினா 10 இன்ச்சு வரும். அந்த 10 இன்ச்சு 4ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் இந்த செஸ்டினுடைய மெஷர்மெண்ட் வரும். அப்போ இது வந்து 9ஓட 1 கூட்டினா 10, 10 4ஆல் பெருக்கினா 40. அப்போ இது வந்து 40 செஸ்ட் மெஷர்மெண்ட்டுடைய ஒரு பிளவுஸ். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மற்றது இன்னும் ஒரு மெத்தட், இன்னும் ஒரு முறையிலையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது எந்த அளவுடைய பிளவுஸ் உண்டு. இப்போ பாருங்கள், இந்த குப்பட்டியை நாங்கள் வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இதில் இப்படியே குப்பட்டி கூட்டினா பிறகு நேரடியான ஒரு அளவு உங்களுக்கு வரும். இங்கே பாருங்கள் 20 இன்ச்சஸ், அதாவது 20 இன்ச்சு இதில் 20 இன்ச்சியை 2ஆல பெருக்கினீங்கன்னா 40. அப்போ இது வந்து ஒரு 40 செஸ்ட் மெஷர்மெண்ட்டுடைய ஒரு பிளவுஸ் வந்து நாங்கள் வெரி ஈஸியாக நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்படித்தான் சாரி பிளவுஸை வச்சு எப்படி நாங்கள் இதோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்த்துருக்குறோம். உண்மையிலேயே ஒரு பொடியில் வந்து நீங்கள் செஸ்ட் எப்படி அளவெடுக்கிறேன்னு சொன்னால் இந்த 2 அக்குள்ளாலையும் இப்படி சுற்றி ஒரு விரலை அப்படி உள்ளுக்க வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக இருக்கவும் இல்லாமல் லூசும் இல்லாமல் ஒரு விரலை வச்சு ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கு. Thank you for watching. Like, share and subscribe Jasmine Tailors.